வணக்கம் சொந்தங்களே. இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து தமிழகத்தோட அரசியல், இந்தியாவோட அரசியல், என்ன சூழல் நடக்குது, அதை பற்றி நம்ம பேசியிருப்போம். என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி நம்ம பேசியிருப்போம். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா, இப்போ ஒரு புது சீரீஸ் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு, சாமானியனின் குரல் சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஆரம்பிச்சிருக்கோம். வாரத்துக்கு ஒரு 2 வீடியோ போடுறோம். எதுவும் இல்லை, பெரிய டாபிக்ஸ் ரொம்ப பெருசுலாம் இல்லை. நம்ம அன்றாட என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறோம், அதுக்கு என்ன தீர்வு, என்ன பண்ணலாம், இல்லை இதை இப்படி பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்குமே நம்ம யோசிப்போம் பார்த்தீங்களா, அதை பற்றி ஒரு சின்ன ஒரு பேச்சு தான். அதை நம்ம போடுவோம். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் காமேஷ். நீங்கள் பார்க்குறது பொலிட்டிக்கல் ட்ராமா வித் காமேஷ். ஒரு சாமானிய மக்களுக்கு வாழ்கிறதுக்கு முக்கியமான தேவை வந்து ஒரு 3 விஷயம் சொல்லுவாங்க. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். இது 3 தான் ஒரு ஒரு மக்களுக்கு மிக முக்கியமான விஷயம்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம வாழ்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னா அது உண்மைதாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா இயற்கையை வந்து நம்ம தேவையான முறைக்கு அழிச்சிட்டோம். எவ்வளோ அழிக்க முடியுமோ அழிச்சிட்டோம். அழிச்சிட்டு இப்போ அதுக்கான விளைவை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ சாதாரணமாக நீங்கள் வெளியே போறீங்கல்ல, பைக்கில் போறீங்க, அப்போ நீங்கள் ஒன்று ஃபீல் பண்ணுறீங்கல்ல, ஒரு 4 பிரியாணி செஞ்சும் போது நம்ம பக்கத்தில் போய் நின்றா எந்த அளவுக்கு ஈட்டு அடிக்குமோ அந்த அளவுக்கு ஈட்டு நம்ம பைக்கில் போகும்போது இருக்கு. பைக்கில் போகும்போது தான் இருக்குதுன்னு இல்லை, சும்மா நின்று அந்த காற்று நம்ம மேலே பட்டாலும் அப்படிதான் இருக்கு. அவ்வளோ ஈட்டு இருக்குங்க. இந்த அட்மாஸ்பியரை நம்ம அந்த அளவுக்கு சேதப்படுத்தி வச்சிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் நம்மளுக்கு நாங்கள் எல்லாருக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லலாம். இத்தகைய சூழல்ல நம்ம எப்படி இதில் தப்பிக்க முடியாது. எப்படி அதோட போகலாம், நம்ம வாழ்வியல் முறை, நம்ம உணவு முறை, எப்படி அதோடு ட்ராவல் பண்ணி போகலான்றதை பற்றி நம்ம நம்ம கும்பலாக உட்காந்து பேசினா எப்படி பேசுவோம், அந்த மாதிரி ஒரு பேச்சு, அந்த மாதிரி ஒரு சீரீஸ் மாதிரி தான் நம்ம போகிறோம். எதுவும் இல்லைங்க. இப்போ நம்ம உணவு முறையை எடுத்துக்கலாமே. நம்ம முன்னாடிலாம் பார்த்தோன்னா பழைய கஞ்சின்னு சொல்லுவாங்க. அதாவது நைட்டு மீந்தின சாப்பாடில் தண்ணி ஊற்றி காலையில் தயிர் அதை போட்டு நம்ம சாப்பிடுவோம். அதை வந்து இப்போது அதை சாப்பிட்டா சுகர் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் மத்தியில் வந்து அதை நம்ம பார்க்குறோம். ஐயோ அதுவா வேணான்ட்டு. ஆனால் சிலர் இன்னும் கிராமத்துல சரி, நம்ம அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதை வந்து ஒரு முக்கிய உணவாக தான் உண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் சுகர் வந்ததா மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியல. அதே உணவை வந்து அமெரிக்கா நாடு, மேல்நாடுகளில் வந்து பல $1000 வந்து வித்துட்டு இருக்காங்க ரெஸ்டாரண்ட்ல. அதையும் வாங்கி ஜனங்க சாப்பிட்றாங்க. வளர்ந்த நாடு அமெரிக்கா, அதுலேயே அந்த உணவை வந்து காலையில் உட்கொள்றாங்க. ஆனால் நம்ம வந்து அதை சாப்பிட்டா சுகர் வரும்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒதுக்குறோம். அதை தவிர்த்து சுகர் வர உணவு எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது வேற விஷயம். எதெல்லாம் சுகர் வருமோ அதை தான் நம்ம சாப்பிட்றோம். எதெல்லாம் நல்ல உணவோ அது எல்லாத்தையும் விட்டுட்டோம். இந்த அடிக்கிற வெயிலில் நம்ம சாப்பிட்ற உணவு முறையை வந்து உண்மையாக கட்டுப்படுத்தினாங்க. இந்த துரித உணவு, இந்த நைட் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலையும் அவ்வளோ ஜனங்க நிற்கிது. அவ்வளோ சிக்கன் ரைஸு அது இது என்னென்னவோ சாப்பிடுதுங்க ஜனங்க. இந்த அடிக்கிற வெயிலில் அத்தகைய உணவு முறை வந்து ரொம்ப பாதிப்பு தருதுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா சொல்லுது. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் சரி, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சரி, இந்த ஜங்க் ஃப்ரூட்ஸ் சரி, இதெல்லாம் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது முடியாது. ஏன்னா நம்ம வாழ்வியல் முறையில் அது ஒட்டிடுச்சுங்க. இப்போ டெய்லி எப்படி குளிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு இந்த ஃபுட்டு. இப்போ அந்த ஃபுட்டுலேருந்து தண்ணித்து நம்ம, அதாவது இப்போ நான் வந்து சும்மா சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் 4 பேர் சாப்பிட்றாங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு 4 பேர் சாப்பிட்றாங்க. அதில் நம்ம இருந்துட்டு, இல்லை மச்சி நான் டயட்ரா, நான் அதை சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலே அந்த 4 பேரை நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஐயோ என்னப்பா இவன் இப்படி அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. பரவாயில்லையே அப்படின்னு தான் இப்போ இருக்கிற இளைஞர்கள் பார்க்குறாங்க. ஏன்னா அதுலேருந்து அவங்களால வர முடியல. அடிக்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சிகரெட் பழக்கம் எப்படி, ஒரு குடி பழக்கம் எப்படி, அந்த மாதிரி இந்த உணவு முறை ஆகி போயிடுச்சு. அதுலேருந்து நம்ம வெளியே வரணும். காலையில் நல்ல பழைய தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பழைய தண்ணி, அந்த வெறும் தண்ணி அதை குடிக்கலாம். தயிரில் வந்து, அதாவது அந்த பழையதியில் வந்து தயிர் போட்டு சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி டேஸ்ட் எங்கேயுமே இல்லை. ஆமாம், உண்மையாக சொல்லலாம். அதை நீ ட்ரை பண்ணி பாரு. அதெல்லாம் வந்து நம்ம உடம்பை நம்ம கூல் பண்ணுறது, அதாவது இந்த அடிக்கிற வெப்பத்துலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஷீல்டாக கூட அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு இது ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலாக உள்ள இன்டேக் பண்ணுற தண்ணியை சூடாக எடுத்துக்கணும், வெளியே நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி அதை வந்து கோல்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ், ஃபைட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஐஸ் பாத் எடுப்பாங்க. அதாவது உடம்பு அவ்வளோ இதுவாக இருக்கும், டெஸ்டோஸ்டரைன்லாம் வந்து பில்ட் ஆகும்னு சொல்லுவாங்க.
இன்டேக் பண்ணும்போது ஹாட் வாட்டர் தான். இவ்வளோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தாலும் ஹாட் வாட்டர் குடிச்சாதான் அது ஒரு ரிலீஃபாக இருக்கும். அதுதான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே போல் இப்போது இருக்க சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீட்டில் இருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த அனுபவம் இருக்குது. இந்த ஓட்டு வீட்டில் இருந்த அனுபவம் இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணால் வெயில் அடித்தா ஓவராக வெயில் நம்ம ஃபீல் பண்ணுவோம். மழை அடித்தாலும் ஓவராக அந்த மழையை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படி தான் இருக்கும் அந்த ஓட்டு வீடு. அத்தகைய வீட்டிலலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாரினர்ஸே சொல்கிறேன், யூஸ் பண்ணுற எதுவும் மெத்தட் இல்லைன்னா, அந்த ஜூட் பேக் சொல்லுவாங்க, நம்ம கோணி பை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கோணி பை வந்து அவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கான கோல்டு கொடுக்குற இது வந்து அந்த ஜூட் பேக்கில் இருக்குது. அது ஒரு வீடியோ கூட நான் மேலே போடுறேன் பாருங்கள். அதுக்கான மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே போல் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிட்டு நம்ம இப்போ வாழ்கிறதுக்கு இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. மரம் நீங்கள் பெரிய பெரிய நம்ம கிரீன்வேஸ் ரோடு, நம்ம பெசன் நகர், நம்ம திருவான்மூர் சைட்லாம் போனீங்கன்னா சுற்றி மரங்க தான் இருக்கும். பெரிய பெரிய விஐபிஸ் இருக்கிற இடத்துல சுற்றி இன்ன வரைக்கும் மரங்கள் தான் இருக்குது. நம்மளை மாதிரி ஆட்கள் இருக்கிற இடத்துல சுற்றி மரங்களே இருக்காது. நம்ம தான் என்ன பண்ணுறோம், வீடு கட்டுறாங்க, இல்லை ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை எடுத்துடுறாங்க. ஆனால் அவங்க இருக்கிற இடத்துல அந்த மரங்கள் எல்லாமே இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் யாரும் ஃபீல் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. எல்லாம் ஃபீல் பண்ணதான் நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். நம்ம சீ ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறோம். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்து ஒரு மினிஸ்டர்கிட்டேருந்து ஒரு ஆர்டர் வருது. ஸ்ட்ரெயிட்டாக மினிஸ்டர்கிட்டேருந்து வரல, உங்களோட குக்கு நம்மக்கிட்ட ஒரு ஆர்டர் ஒன்று கொடுக்குறாரு. நம்ம கிரீன்வேஸ் ரோடில் அந்த மினிஸ்டர் வீட்டுக்கு போகிறோம். போயிட்டு டெலிவரி பண்ணுறதுக்காக போகிறோம். அது என்ன ஃபங்க்ஷன்னா, இப்போ எலெக்ஷன் ஃபங்க்ஷனுக்காக கொடுத்துருந்தாங்க. நம்ம போகிறோம். போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டு அந்த பங்களா, அந்த மினிஸ்டர்ஸ் பங்களாக்குள்ளே போகிறோம். நான் அதாவது கேட்டு போகிற வரைக்கும் நான் சிட்டிக்குள்ளே இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது நம்ம சென்னைக்குள்ளே இருக்கிறோம். உண்மையாக சொல்கிறேங்க, கேட்டு உள்ளே, அதாவது தாண்டி உள்ளே கொஞ்சம் தூரம் பைக்கில் போய் நான் ஃபீல் பண்ணுறேன். உண்மையாக அது நம்ம சிட்டிக்குள்ளே தான் இருக்கோமா இல்லை கிராமத்தில் இருக்கிறோமான்ற ஃபீல் எனக்கு உண்மையாக வந்துச்சு. அந்த ஃபீல் கொடுத்தது வந்து அந்த பில்டிங்ஸோ, அவங்க அந்த அந்த அதாவது அவங்க விளையாடுறதுக்கு நிறைய கூட்ஸ், ஷட்டில் காக் கூட்ஸ், அந்த மாதிரி நிறைய கூட்டு இருந்து அதுவும் கொடுக்கல. சுற்றி இருந்த மரங்கள் மட்டும்தான் எனக்கு அந்த ஃபீல் கொடுத்தது. அந்த மரம் அந்த அவ்வளோ ஃபீல் கொடுத்ததுங்க. நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் சென்னைக்குள்ளே இருக்கிற ஃபீலே இருக்காது. சுற்றி மரங்க, குயில் கூற சத்தத்துலேருந்து அந்த ஒரு நம்ம கிராமத்துக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஃபீலை வந்து அந்த இடம் கொடுத்துச்சு. அப்படி மினிஸ்டர்ஸ்லாம் இருக்கிற இடம் அந்த மாதிரியான இடத்துல தான் அவங்களாம் இருக்காங்க. நம்ம இருக்கிற இடம் இருக்கிற மரத்தெல்லாம் அழிச்சிட்டு வெயிலுக்கு ஷீட்டை போட்டு அது கீழே இருக்கிற மரத்தெல்லாம் அழிச்சிட்டு ஷீட்டை போட்டு அது கீழே உட்காந்துட்டு இருக்கோம். அத்தகைய சூழல் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். வாழ்வியல் முறையை வந்து நம்ம மாற்றினா மட்டும்தான் இதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். சில கவர்மெண்ட்ஸ் வந்து சில ஸ்கீம்ஸு, சோலார், விண்ட் எனர்ஜி எல்லாம் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. அதை பற்றி நம்ம இதில் பேசினா ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம மக்களுக்குள்ளே எப்படி பேசினா எப்படி இருக்குமோ அதுக்கான ஒரு சீரீஸ் தான் இது. நம்ம சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் காமேஷ்.